பாரிஸில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற இந்திய வீரர் வீராங்கனைகள் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கின்றனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி வரை இந்த பாரிஸ் பாராலிம்பிக் தொடரானது நடைபெற்றது. இந்த தொடரில் 80க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்று பல்வேறு தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெண்கலப் பதக்கங்களை வென்றிருந்தனர். இந்த வகையில் இந்தியா சார்பில் பாரிஸ் பாராலிம்பிக் தொடரில் பங்கேற்று வரலாற்றில் முதல் முறையாக 29 பதக்கங்களை இந்திய வீரர்கள் வென்றிருந்தனர். அவர்களுடன் தற்பொழுது பிரதமர் மோடி சந்தித்து கலந்துரையாடி வருகிறார். இந்த பாரிஸில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுடன் தற்பொழுது பிரதமர் மோடி சந்தித்து அவர்களுடன் இந்த கலந்துரையாடலை நடத்தி வருகிறார். பாரிஸ் பாராலிம்பிக் தொடரை பொறுத்தவரை இந்தியா 7 தங்கப்பதக்கம், 9 வெள்ளிப் பதக்கம் மற்றும் 13 வெண்கல பதக்கங்களை என மொத்தம் 29 பதக்கங்களை வென்றிருந்து குறிப்பாக துப்பாக்கிச் சுடுதல், தடை ஓட்டம், ஓட்டப்பந்தயத்தில் முதல் முறையாக பல்வேறு பதக்கங்களை இந்த முறை இந்தியா வென்றிருந்தது. குறிப்பாக துப்பாக்கிச் சுடுதலில் அவனி லேக்ரா தங்கப் பதக்கத்தை மீண்டும் வென்றிருந்தார். அதே போன்று மாரியப்பன் தங்கவேலு 3வது முறையாக பதக்கம் வென்றிருந்தார். இதுபோன்று 29 பதக்கங்களை வென்றிருக்கக்கூடிய இந்திய வீரர் வீராங்கனைகளுடன் தற்பொழுது பிரதமர் மோடி சந்தித்து உரையாடி வருகிறார். குறிப்பாக இந்த பாரிஸ் பாராலிம்பிக் தொடரில் தான் இதுவரை நடந்த பாராலிம்பிக் தொடரிலேயே இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருந்தது. குறிப்பாக கடந்த டோக்கியோ பாராலிம்பிக் தொடரில் இந்தியா 19 பதக்கங்களை வென்றது. இதுவரை பாராலிம்பிக் வரலாற்றில் இந்தியா வென்ற அதிக பதக்கங்கள் என்று இருந்த நிலையில் அதனை இந்த முறை முறியடித்து 29 பதக்கங்களை வரலாற்றில் அதிக அளவில் இந்திய வீரர்கள் வென்றிருந்தனர். குறிப்பாக ஓட்டப்பந்தயத்திலெல்லாம் இந்த முறைதான் இந்தியாவுக்கு வெள்ளி, வெண்கலம் உள்ளிட்ட பதக்கங்கள் கிடைத்திருந்தது. அதே போன்று ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பிரிவுகளில் 3 பதக்கங்கள் இந்த முறை கிடைத்திருந்தது. அதே போன்று துப்பாக்கிச் சுடுதலிலும் இந்தியாவுக்கு சிறப்பான இந்திய வீரர் வீராங்கனைகள் விளையாடி பதக்கங்களை வென்று தந்திருந்தனர். தற்பொழுது அந்த வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து உரையாடி வருகிறார். தற்பொழுது இந்த உரையாடலானது நடைபெற்று வருகிறது.